ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. இன்று அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 30ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 ஜூன் மாதம் 13ஆம் நாள், கிழமை வெள்ளிக்கிழமை. நட்சத்திரம் பூராடம், சந்திராஷ்டமம் ரோஹிணி, யோகம் சித்த யோகம், நித்திய யோகம் சுப்பிரமம், திதி துவிதி, கரணம் கரசை, பாரசூலை மேற்கு. பரிகாரமாக எடுத்துச் செல்ல வேண்டிய பொருள் வெல்லம். இன்றைய ஆலய சிறப்பு வழிபாடுகள்: திரு கண்ணபுரம் ஸ்ரீ சௌரிநாத பெருமாள் சப்தாவரணம், ஸ்ரீ அரியக்குடி ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் வெள்ளிரதத்தில் பவனி, மதுரை ஸ்ரீ கோடரக பெருமாள் கடவாகனத்தில் புறப்பாடு, சங்கரன் கோவிலில் அருள்மிகு கோமதி அம்மன் தங்கப்பாவாடை தரிசனம், ராமேஸ்வரம் பர்வதவர்த்தினி அம்மன் நவசக்தி மண்டபத்தில் எழுந்தருதல், பின்னர் தங்கப்பல்லக்கில் புறப்பாடு. இனி இன்றைய ராசிபலன் உங்களுக்கு இதோ. மேஷம். தன்னம்பிக்கை அதிகரிக்கும், பணவரவு பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும், உங்களுடைய ஆளுமைத்தன்மை நிர்வாகத்தன்மை வெளிப்படும். முயற்சிகள் மாற்றங்களுக்கு நண்பர்கள் உதவியாக இருப்பார்கள். குழந்தைகள் செய்யும் முயற்சிகளுக்கு நீங்கள் மிகவும் உதவியாகவும் ஊக்ககரமாகவும் இருப்பீர்கள். அவர்களுக்கு வழிகாட்டுதல் தேவைப்படும் போதெல்லாம் அவர்களை வழிகாட்டி நல்வழிப்படுத்துவீர்கள். உறவினர்களால் சிறு சிறு சங்கடங்கள் வந்து சேரும். குழந்தைகள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வந்தாலும் மனம் ஒரு இனம் புரியாத கவலையில் இருக்கும். பயணங்கள் லாபத்தை தரும். தொழில்சார் அலைச்சல்கள் அதிகம் ஏற்படும். வாழ்க்கை துணையை அனுசரித்து சென்றால் இந்த நாளை எளிதாக கடந்து செல்லலாம். ரிஷபம். இன்று பணிச்சுமையால் அலைச்சல்கள், கால விரயங்கள் ஏற்படலாம். பெண்களால் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். நண்பர்கள், குழந்தைகள் உங்கள் சொல்படி கேச்சு நடப்பார்கள். உங்களுக்கு அனுசரணையாக இருப்பார்கள். சகோதரருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். சகோதரர் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உறவினர்கள் பிரச்சனைகள் தருவார் என்பதால் அவர்களை சந்திப்பதை தவிர்க்கவும். இன்று மனம் ஒரு பதற்ற சூழ்நிலையில் இருக்கும். என்றால் எதிர்ப்புகள் இன்று ஒழிப்பதால் நீங்கள் அதை அனுசரித்து தான் செல்ல வேண்டும். தொழில் சார் பயணங்கள் வெற்றி தரும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். குழந்தைகளால் அனுகூலம் ஆதாயம் உண்டாகும். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாக இருப்பார்கள். ஆகவே அவருடன் சண்டை சச்சரவு வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. மிதுனம். இன்று அரசு விஷயங்கள், அரசு காரியங்களில் அலைச்சல்கள் ஏற்படுவதால் இன்று அந்த விஷயங்களை எல்லாம் தவிர்க்கவும். தொழிலில் பெண்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். தொழிலில் நல்ல பணவரவு உண்டாகும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கும். பயணங்கள் பிரச்சனைகள் தரும் என்பதால் பயணங்களை தவிர்க்கவும். நண்பர்கள் உங்களுக்கு புதியவர்களாக அறிமுகமாவார்கள். நட்பு வட்டம் விரிவடையும். குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் வந்து நீங்கும். சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். குழந்தைகள், நண்பர்கள் உங்கள் சொல்படி பேச்சை நடப்பார்கள். வாழ்க்கை துணையால் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும். கடகம். தொழிலில் உங்களுடைய தனித்துவத்தை அடையாளப்படுத்துவீர்கள். தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். நல்ல பணவரவு உண்டாகும். வருமானம் லாபங்கள் அதிகரிக்கும். உங்களுடைய ஆளுமைத்தன்மை நிர்வாகத்திறமை தனித்துவமாக வெளிப்படும். அரசு விஷயங்கள், அரசு காரியங்களில் நல்ல வெற்றிகள் உண்டாகும். நண்பர்களால், குழந்தைகளால் சில அலைச்சல்களையும் கால விரயத்தையும் சந்திக்க நேரிடும். பேச்சில் உஷ்ணப்படுத்தி பேசுவது, ஆக்ரோஷமாக பேசுவது, உணர்ச்சிவசமாக பேசுவது போன்றவற்றை தவிர்க்கவும். பேச்சில் நிதானம் தேவை. பேச்சில் தரந்தாழ்ந்து போகாமல் இருப்பதும் நல்லது. இன்று வேலையை செய்ய இடத்தில் சில பணிச்சுமைகள் கூடும். அதற்கு காரணம் தேவையில்லாத பிறர் விஷயங்களை தலையிடுவது உங்களுக்கு அந்த பணிச்சுமையை கூட்டும். இதை தவிர்த்தால் அதையும் தவிர்த்து விடலாம். பயணங்கள் பிரச்சனைகளை தரும் என்பதால் பயணங்களை தவிர்க்கவும். குழந்தைகளுக்காக சில அலைச்சல்களும் கால விரயங்களையும் சந்திக்க நேரிடும். அவருடைய செயல்பாடுகள் திருப்தி தராது. வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வது ஆதாயத்தை தரும். சிம்மம். என்று தொட்டதற்கெல்லாம் கோபம் வரும். மனம் பதட்டமடையும். மனம் தனிமையை நாடும். இருந்தாலும் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். பெண்கள் ஆதரவாக இருப்பார்கள். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். பணவரவு நன்றாக இருக்கும்.
தொழிலில் நிர்வாகத் திறமை வெளிப்படும், ஆளுமை திறமை வெளிப்படும். அரசு விஷயங்கள், அரசினங்களில் நல்ல வெற்றிகள் உண்டாகும். குழந்தைகளின் வளர்ச்சி நன்றாக இருக்கும். நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வது உங்களை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும். பயணங்கள் வெற்றியை தரும். நீங்கள் விரும்பிய காரியங்களை விரும்பியபடி செய்து மனமகிழ்ச்சி அடைவீர்கள். வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதாயமாக இருப்பார்கள். கன்னி, இன்று உறவினர்கள் உங்களுக்கு வருகை மகிழ்ச்சியை தரும். அவர்களால் அனுகூலம், ஆதாயம் உண்டாகும். பெண்களால் சில சங்கடங்கள் வந்து சேருவதால் அவர்களுடன் பழகுவது அல்லது அவர்களை கையாள்வதில் கவனமும் கண்காணிப்பும் கண்ணியமும் தேவை. குழந்தைகள் விஷயத்தில் அவருடைய செயல்பாடு நன்றாக இருக்கிறது. நண்பர்கள் தொழில்சார் விஷயங்களில் உதவிகரமாக இருப்பார்கள். பயணங்கள் உங்களுக்கு பணிச்சுமையை அதிகரிப்பதால் பயணங்களை தவிர்க்கவும். தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். புதிய கூட்டாளிகள், புதிய கூட்டு முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு லாபத்தை தரும். அதிகாரிகளின் கெடுபிடிகள் இருந்தாலும் அவை உங்களுக்கு ஆதரவாகத்தான் இருக்கும். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள். துலாம், உங்கள் முயற்சி மாற்றங்கள் எல்லாம் இன்று திட்டங்களாக மாறி உங்களை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும். உங்களுடைய விஷயங்களில் பயணங்கள், விரும்பிய பயணங்களை ஏற்படுத்துவீர்கள். தொழிலில் பணிச்சுமை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். இருந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து விடலாம். வாழ்க்கை துணையாலும் பெண்களாலும் உங்களுக்கு அனுகூலம், ஆதாயம் உண்டாகும். அரசு விஷயங்கள், அரசியலங்களில் சில எதிர்ப்புகள் இருப்பதால் அதை இன்று தவிர்ப்பது நல்லது. நண்பர்கள், குழந்தைகளுடைய செல்வாக்கு உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருக்கும். சகோதரனுடைய வளர்ச்சி உங்களுக்கு ஆதாயத்தை தரும். விருச்சிகம், இன்று உங்களுடைய பேச்சினால் அல்லது உங்களுடைய வாக்கு திறமையின்மையால் உங்களுக்கு பணி சுமை கூடும். அலட்சியமாக அடுத்த விஷயத்தை, அதாவது ஒன்று எல்லா விஷயமும் எனக்கு தெரியும்னு சொல்லி வேலையை வாங்கி தலைக்கு மேலே போட்டுக்காது. இல்லாட்டி இன்னொருத்த விஷயத்தை நீ செய்கிறது தப்பு, இப்படி செய்கிறேன்னு சொல்லி அவன் நீயே செஞ்சு கொடு அப்படின்ற அவன் கையில் கொடுத்துட்டு போயிடுவான். ஸோ அது மாதிரி பேச்சினால இன்றைக்கி உங்களுக்கு வேலை பளு கூடும். ஒருவர்களோடு ஒரு சில பயணங்கள் செல்வீர்கள். தொழிலில் உங்கள் விரும்பிய காரியங்களை நடத்தி வெற்றி காண்பீர்கள். அரசு விஷயங்கள், அரசு இனங்கள் சராசரியான பலனை தரும். நண்பர்கள் எதிரிகளாக மாறுவார்கள். குழந்தைகளின் செயல்பாடுகளில் வித்தியாசம் காண்பதால் கவனமும் கண்காணிப்பும் தேவை. சகோதர செயல்பாடு திருப்தி இருக்காது. வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாக இருப்பார்கள். ஒரே ஒரு விஷயம், அவங்களுடைய ஆளுமைத்தன்மையை அனுசரித்து போக வேண்டியிருக்கும். தனுசு, சுய சிந்தனை அதிகரிக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். நீங்கள் விரும்பிய காரியத்தை விரும்பியபடி செய்து முடிப்பீர்கள். உங்கள் விரும்பிய காரியத்தை செய்வதால் பணவரவு நன்றாக இருக்கும். பொருளாதார வளர்ச்சி காண்பீர்கள். அந்நியர்கள், வேற்றுமொழி பேசுபவர்களால் உங்களுடைய வளர்ச்சி அதிகரிக்கும். உறவினர்கள், மூத்தவர்களால் உங்களுக்கு நல்ல வழிகாட்டுதல் கிடைக்கும். பெண்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். நண்பர்கள், குழந்தைகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு திருப்தியை தரும். அவர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறிது கவனம் தேவை. தந்தையை உணர்ச்சி வசப்பட வைப்பது அல்லது அவரை வெறுப்பேற்றுவதை கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்கள். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாக ஆதாயமாக இருப்பார்கள். மகரம், தேவையற்ற சிந்தனைகளை தவிர்த்தால் உங்கள் திறமைகள் எல்லாம் வெளிச்சத்திற்கு வரும். உங்கள் திட்டங்கள் வெற்றிகரமாக செயல்படும். அரசு விஷயங்கள், அரசு காரியங்களில் நீங்கள் விரும்பியபடி நல்ல பலன்கள் கிடைக்கும். குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகள் வந்து தீரும். அந்நீர் தலையீட்டை தவிர்க்கவும். உங்களுடைய முயற்சிகள், மாற்றங்களுக்கு அனுபவஸ்தர்கள், மூத்தவர்கள், அதாவது சீனியர் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. பெண் உறவினர்களால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். குழந்தைகளின் விஷயத்தில் அவருடைய செயல்பாடுகள் உங்களுக்கு நல்ல வளர்ச்சியையும் நல்ல பாராட்டையும் புகழையும் பெற்றுத்தரும். நண்பர்கள் எதிரிகளாக மாற வாய்ப்பு இருக்கிறது. சகோதரருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு வந்து நீங்கும். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாக இருப்பார்கள். கும்பம், இன்று உங்களுடைய முயற்சிகள், மாற்றங்கள் எல்லாம் வெற்றிகளை பெற்று தரும். நல்ல தகவல் உங்களை தேடி வரும். போட்டிகளில் வெற்றி காண்பீர்கள்.
உறவினர்கள் ஆளுமைத்தன்மை அதிகரிப்பதால் அவர்களை உங்கள் விஷயத்தில் தலையிட தவிர்க்கவும். குடும்பத்தில் பெரியவர்கள் வழிகாட்டுதல் இருப்பதால் அதை அனுசரித்து நடக்கவும். உங்கள் முயற்சிகளுக்கு மாற்றங்களுக்கு பெண்கள் உதவிகரமாக இருப்பார்கள். நண்பர்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற உதவி புரிவார்கள். குழந்தைகள் விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றி அவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவீர்கள். சகோதர செயல்பாடு அந்த அளவுக்கு திருப்தியாக இருக்காது. வாழ்க்கை துணையால் சில பிரச்சனைகள் சந்தித்தாலும் அவரை அனுசரித்து செல்வது இன்றைய கடமையாகும். மீனம். தொழிலில் உங்கள் வாக்குத்திறமை வெளிப்படும். உங்களுடைய விஷயங்கள் எல்லாம் வெற்றிகள் பெறும். அக்கம் பக்கத்தினர் உதவிகரமாக இருப்பார்கள். அரசு விஷயங்கள், அரசு இடங்களில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண வேண்டும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். குழந்தைகளுடைய செயல்பாடுகள் திருப்தியை தரும். சகோதரருடைய செயல்பாடுகளால் உங்களுக்கு பணிசுமை அதிகரிக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றம், வளர்ச்சி, லாபத்தை காண்பீர்கள். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருக்கும். இந்த நாள் இனிதாய் அமைவது போல் எல்லா நாளும் இனிதாய் அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து உங்களை காத்தல்வாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மவழி குறைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். எங்கனம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.